புன்னகையுடன் கடந்து செல்லும் நேரங்கள். நடிகர் வேல் எம்.ஆர். ராதா ஒரு நாள் தனது விலை உயர்ந்த காரை தனது வீட்டின் முன்பாக நிறுத்தியிருந்தார். அந்த வழியாக வந்த தெருநாய் ஒன்று அந்த காரின் மீது சிறுநீர் கழித்தது. இதை பார்த்த எம்.ஆர். ராதா சிரித்தார். இதனை பார்த்து கொண்டிருந்த ராதாவின் உதவியாளர் இருக்கார் இல்லையா, அவர், ஐயா, நீங்கள் ஏன் நாயை பார்த்து விரட்டி விடாமல் சிரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். அதற்கு அவர் மிகவும் சாந்தமாக, அந்த நாய் அதன் அறிவிற்கு எட்டியதை செய்கின்றது. அதற்கு இந்த காரின் மதிப்பை பற்றி தெரியாது. அதை பற்றி சொன்னாலும் அதற்கு புரியாது என்று சிரித்து கொண்டே கூறினார். கேள்வி கேட்டவர் இப்படி ஒரு பதிலையும் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இதுபோலத்தான் உங்கள் வாழ்விலும் உங்கள் மதிப்பை அறியாதவர்கள் உங்களை அவமானப்படுத்தும் போதும் கேலி செய்யும் போதும் அவர்களை புன்னகையுடன் கடந்து செல்லுங்கள். ஏனென்றால் அந்த நாய்களுக்கு சொன்னாலும் புரியாது. நாம் என்னதான் அறிவுரை சொன்னாலும் திரும்ப திரும்ப அது சொன்னதையே செய்யும். அதனால் அதனை சிரித்து கொண்டே கடந்து போங்கள். கார் அழுக்கானா கழுவினால் சுத்தமாயிரும். கோவப்பட்டால் நம்ம மனசு அழுக்காயிருமே. எப்போ பார்த்தாலும் அந்த நாயை கல்லெடுத்து அடிக்கணும்னு தோணும் நமக்கு. அது நமக்கு நல்லதா? நல்லதில்லை. இது போல தான் இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். உங்கள் கடமை எதுவோ அதை சரியாக செய்யுங்க. நீங்கள் செயல் வீரராயிருங்க. அவர்களை கண்டுகொள்ளாதீர்கள். எனவே எதனை கண்டாலும் புன்னகையுடன் கடந்து சென்று விடுங்கள். நன்றி.